ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 280 எபிசோடில் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். எடுத்தோடனே மண்டபத்தில் அந்த அம்மாச்சியை காமிக்கிறாங்க. அம்மாச்சியை சொல்கிறாங்க, என்னப்பா தர்ஷன் என்னாச்சு இன்னும் வரவே இல்லைன்னு சொல்லி கேட்டோடனே கரிகாலம் சொல்கிறான், அதான் நான் ஞான மாமா தர்ஷனுக்கு ரொம்ப அறிவுரையெல்லாம் கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா, டேய் வாயை மூடிட்டுறா அப்படின்னு ஞானம் சொல்கிறாப்புல. சரி என்ன 5 நிமிஷம் கழிச்சு வந்தால் வரேன்னு சொல்லிட்டான்ல, பின்ன என்னத்தை ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம், அவன் தான் ஏதோ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தயாராகிட்டு வரேன்னு சொல்லிட்டேன், வெயிட் பண்ணுவோன்னு சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க. அப்புறம் ரெண்டாவது தர்ஷனை ரூமில் காமிக்கிறாங்க. தர்ஷன் வந்து அப்படியே என்ன ட்ரெஸ் போடாமல் அப்படியே பனியன்லேயே உட்காந்துருக்காப்புல, அப்படியே யோசிச்சுட்டே இருக்காப்புல. இந்த மாதிரி அவங்க அம்மா சொன்னது, இந்த மாதிரி அவங்க அம்மா சொன்னது, அப்புறம் அவங்க சித்தி சொன்னது, என்னென்ன பர்ஸ் நடந்ததெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்துட்டே இருக்காப்புல. அதான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ அந்த பார்கவி பொண்ணதாமல் கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க குடும்பம் இந்த மாதிரி ஆனதுக்கு நம்ம தான் பொறுப்பு, அதனால் நம்ம தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றணும், அதனால் நீ பார்கவியை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிவிட்டு நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் நினச்சி பார்க்குறான். அப்புறம் அவங்க என்னென்ன அவங்க அம்மா கூட எப்படி விளாண்டான் செஞ்சான் சிரித்தான் அப்படின்றதெல்லாம் நினச்சி பார்த்து அப்படியே ஒரு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கான். அப்புறம் ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணி இந்த அன்பு கட்சி காலத்தில் தாலியே கட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து நம்ம சாகலான்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டான் தர்ஷன். சாகலான்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு சரி எப்படியா நம்ம சித்திட்டு மட்டும் இதை தகவலை சொல்லிடுவோம், நம்ம மேலே நம்பிக்கை வச்சவங்க அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெளியில் இருக்க ரேணுகா நந்தினிக்கு கால் போடுறாங்க. அவங்க வெளியில் உட்காந்துருக்காங்க. உட்காந்தோடனே அப்படியே கால் வருது. ஒருவேளை ஜனனி கால் போட்டாலும் போடுவா, எடுத்து பேசுப்பா அப்படின்னு சொல்லி ரேணுகா சொல்ல நந்தினி ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. என்னப்பா தர்ஷன் என்னாச்சுன்னு சொன்னோன்னா தர்ஷன் சொல்கிறேன், அந்த மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கவே இல்லை, நான் அந்த இதை விட்டு மொத்தமாக நான் போயிடுறேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். டேய் என்னடா இப்படி கவலைப்படாதா, எல்லாமே கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், எதுவுமே பிரச்சனை பண்ணாத, நீ அமைதியாக இருப்பான்னு சொன்னேன். இல்லை சித்தி, நான் வந்து மொத்தமாகவே நான் போகிறேன், பார்கவி பார்த்திங்கன்னா நான் சாரி கட்டேன்னு சொல்லிடுங்க, அதேமாதிரி அம்மா ஹாஸ்பிட்டலில் நினச்சி வந்தாங்கன்னா சாரி கட்டேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறான். டேய் என்னடா பண்ண போகிறேன், நான் சாக போகிறேன் சித்தின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வச்சுட்டான். ஐயோ சாக போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுகாவன் வந்து மண்டபத்துக்குள்ளே வேகமாக ஓடுறாங்க. ஓடினோடனே மேலே ஏறி மாடிக்கிட்ட போகும்போது கரெக்டாக ஞானம் பார்த்துறாப்புல, ஏய் நில்லுங்கடி, எங்கடி வரீங்க, இங்கே தேவையில்லாமல் பிரச்சனை விடாதீங்க, ஒழுங்கு உங்களை தான் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் இங்கே வரீங்க வெளியில் போய் தொலைங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஒன்று தெரியாமல் பேசாதையா, தர்ஷன் வந்து சாக போகிறேன்னு சொல்லி எங்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாயா, இப்படியெல்லாம் சொல்லி எங்களை பயமுறுத்தி அவனை கூட்டு போகலான்னு பிளான் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்க, நான் சொல்லலைனாலும் நீங்களே போய் பாருங்கள் அவனை போய் சொல்லி எல்லாரும் கதிரை ஞானத்தை மேலே அனுப்பிச்சி விட்றாங்க. போட்டால் கதவு அடைச்சிருக்குது. டம்மு கதவை தட்டிகிட்டு இருக்காங்க, திறக்க முடியாது. ஒரு கடத்தில் கதிர் வந்து கதவை உடச்சிட்டு உள்ளே பரவாயில்ல பார்த்தா அவன் தூக்கில் தொங்குற மாதிரி காமிக்கிறாங்க. டக்குன்னு அப்படியே அவனை காப்பாற்றி வெளியே இறக்கி விட்டு சப்புன்னு அப்படியே கதிர் இங்கிட்டு அரைகிறாப்புல. அப்படியே ஞானம் பார்த்து ஐயோ ஏன்டா இந்த மாதிரி சாகர நிலைமைக்கு வந்துட்டேன்னு சொல்லி ஞானம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டாப்புல. ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி பண்ணார இப்போ என்னடா உனக்கு அந்த பார்கவி பொண்ணோட தான்டா கல்யாணம் பண்ணணும், பண்ணிக்கடா நீயே பண்ணிக்கடா, நீ இங்கே வேணாலும் போட, உன்னை யாரும் இனிமேல் கட்டுப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கதிரி கோவம் டே என்னடா பேசுகிற அப்படி சொன்னா, டேய் வேணாண்டா, நாளை பின்ன இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வேறு ஏதாவது பண்ணிக்கிட்டான்னா பெரிய நம்மளுக்கு தாண்டா கஷ்டம், அதனால் வேணாண்டா, அப்போ போய் தொலைவிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். டேய் பேசாமட்றான்னு சொல்லி கதிர் மறுபடியும் சத்தம் வராப்புல, டேய் நீ பேசாமட்றா, அப்படியே தர்ஷன்கிட்ட வந்து நீ என்ன வேணாலும் பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. சரி நான் அப்படியே சொல்லிகிட்டு இருக்கும்போது டப்புன்னு ஒரு கன்னத்தில் ஒரு சப்புன்னு அரைஞ்சிட்றாப்புல ஞானம். ஏண்டா இப்படியெல்லாம் பேசுவேன்னு நினச்சியான்னு சொல்லி ஒரு ஷாக் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட எனக்கே பார்க்கும்போது ஒரு ஷாக் ஆகிடுச்சு. ஞானம் திருந்திட்டாப்புல, ஒருவேளை சக்தியோட கூட்டணி சேர்ந்துருவாப்புல நான் நினச்சேன். ஞானம் உடனே அவனை அடித்து, இந்த மாதிரிலாம் நான் பேச மாட்டேன், நீ செத்தா கூட ஒரு கல்யாணம் நடந்தே தெரியும், இது எங்கள் அண்ணனுடைய மான பிரச்சனைடா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டைலாகை போட்டு கொண்டு வந்துட்டாப்புல. ஸோ நான் கூட உண்மையிலே நினச்சேன் சக்தி கூட ஒரு பாட்டு கூட்டணி சேர்ந்துருவாப்புல அப்படின்னு நான் நினச்சேன். நடக்கவே இல்லை. சரி ஓகே, இவனை அடிச்சுட்டு கீழே டேய் ஒன்று ட்ரெஸ் எல்லாம் ஒன்று போடுறோன்னா அப்படியே இப்போ இழுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி கீழே கூப்பிட்டு போகிறாங்க. ஐயோ என்னையா இப்படி கீழே இழுத்துட்டு போகிறீங்க, பிடிக்காத கல்யாணத்தை ஏன்டா பண்ண போகிறீங்க அப்படி இப்படின்னு அவங்க ரேணுகா நந்தினி கத்துறாங்க. அதெல்லாம் காதில் கொடுத்து எவனுமே கேட்கல. அப்படியே அவனை கூப்பிட்டு போகிறாங்க. நேராக கூப்பிட்டு போய் கீழே உட்கார வச்சு அடுத்து அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கம்பல் பண்ணுறாங்க. இதோடய பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. இன்னும் இதுக்கப்புறம் அவனை கூட்டு போய் கீழே போய் அன்பு கட்சியோட கல்யாணம் நடத்திடுவாங்களா, இல்லை அந்த ஜீவானந்தம் பார்கவி வந்துடுவாங்களா, வந்து பார்கவி கூட தர்ஷன் கல்யாணம் நடக்குமா, என்ன ஏது அப்படின்றத பார்ட் 2ல் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.